Hello students, welcome to HIBA Max 12 Standard Max Chapter 6 Exercise 6.1. Fifth question பார்க்கலாம். Using vector method, prove that if the diagonals of a parallelogram are equal, then it is a rectangle அப்படின்னு சொல்றாங்க. இப்போ vector method வச்சு நான் என்ன சொல்லணும்னா, ஒரு parallelogram-ஓட diagonals equal-ஆ இருந்தா அது ஒரு rectangle அப்படின்ட்டு நான் proof பண்ணும். சரியா? question புரியுதா? இப்போ இந்த question நம்ம சால்வ் பண்றதுக்கு ஒரு parallelogram எடுத்துப்போம். இது A எடுத்துக்கலாம், இது B ன்னு எடுத்துக்கலாம், இது C எடுத்துக்கலாம், இது D எடுத்துக்கலாம். diagonals மென்ஷன் பண்றாங்க. ஸோ diagonals கண்டிப்பா வரையணும். அண்ட் இந்த arrow மார்க் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ A வந்து நான் ஆரிஜினா எடுத்துப்பேன். A ஆரிஜினா எடுத்தா AB வந்து B வெக்டர், AD வந்து D வெக்டர், அந்த மாதிரி நம்ம எழுதிப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதிக்கலாம். let ABCD be a parallelogram and given என்ன கொடுத்திருக்காங்கன்னா if AC and BD are equal, இது ஈக்குவலா இருந்தா to prove என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ABCD is a rectangle அப்படி நான் ப்ரூவ் பண்ணோம். இஃப் ஏசி அண்ட் பிடி வந்து ஈக்குவலாக இருந்தால் ஏபிசிடி வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணும். சரிங்களா? அண்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டேக்கிங் ஏ ஆஸ் ஆரிஜின், ஏ வந்து நான் ஆரிஜினாக எடுக்கிறேன். ஏ ஆரிஜினாக எடுத்தேன்னா பொசிஷன் வெக்டர் இருக்கு இல்லையா, பொசிஷன் வெக்டர் ஆஃப் பி எப்படி இருக்கும், ஏபி, ஏபி எப்படி இருக்குன்னா பி வெக்டர். அதே மாதிரி பொசிஷன் வெக்டர் ஆஃப் டி எப்படி இருக்கும்னா டி வெக்டர். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது எப்படி எல்லாம் ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர். இது எப்படி இருக்கும், ஏடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டி வெக்டர். கிளியரா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள், இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, ஏபிசி பாருங்க. இந்த ட்ரையாங்கிளில் இந்த டயகனலை நான் கெட் பண்ணும். இப்போ ட்ரையாங்கிள் லா படி என்னது, ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் பிசியா, ஏசி ட்ரையாங்கிள் லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் பிசி வந்து ஏசி கிடைக்கும். அதுதான் எழுத போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் நான் என்ன சொல்லலாம், ஏபிசிக்கு ஏசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்க, பிசி வெக்டரும் ஏடி வெக்டரும் ஈக்குவலா. அப்போ பிசிக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம், ஏடின்னு எழுதிக்கலாமா? பிசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏடி வெக்டர் ஃப்ரம் டயக்ராம். ஸோ ஏசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டர் பிளஸ் ஏடி வெக்டர். ஏன் ஏடி வெக்டராக மாற்றுறோன்னா அதுக்கு தான் நம்ம பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போ ஏசி வெக்டரோட வேல்யூ எப்படி இருக்குன்னா பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர். இது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பிடி டயக்னலோடது வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஏபிடி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஏபி ப்ளஸ் பிடி ஆட் பண்ணால் எனக்கு ஏடி கிடைக்குமா? அதே தானே அந்த ட்ரையாங்கிளையும் செஞ்சோம். அதே தான் இன் ட்ரையாங்கிள் ஏபிடி பை triangle law of addition எப்படி எழுதணும்னா ஏடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா ஆரோ மார்க் ஆப்போசிட் சைடில் போகுது, அதனால ஏடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டர் பிளஸ் பிடி வெக்டர்னு எழுதிக்கலாம். இப்போ ஏடி வெக்டரோட வேல்யூ எனக்கு தெரியும் டி வெக்டர், ஏபி வெக்டர் வேல்யூ தெரியும் பி வெக்டர் பிளஸ் பிடி வெக்டர். இப்போ டயகனல் தான் வேணும். அப்போ இந்த பிளஸ் பி இன்சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ டி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பிடி வெக்டர். இப்போ நமக்கு தேவையான ரெண்டுமே கிடைச்சிருச்சு, ரெண்டு டயகனலும் கிடைச்சிருச்சு. அண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, டயகனல்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது ரெக்டாங்கிள் நான் ப்ரூஃப் பண்ணும். கரெக்டா? இன் parallelogram ABCD AC is equal to BD. Clear? AC is equal to BD. இப்போ எப்படி எழுதுறது, the modulus of AC vector is equal to modulus of BD vector. Next என்ன பண்ணோம், taking
square on both sides. அப்போ modulus of AC vector whole square is equal to modulus of BD vector whole square. இப்போ AC வெக்டரும் BD வெக்டரும் கண்டுபிடிச்சிட்டோம். AC வெக்டர் என்னது B வெக்டர் plus D வெக்டர் whole square. BD வெக்டர் என்னது D வெக்டர் minus B vector whole square. இப்போ இது எப்படி இருக்கும்னா A plus B whole square A minus B whole square. அப்போ எப்படி எழுதலாம் A square plus B square plus 2 into A into B. அப்போ A வர இடத்துல B, B வர இடத்துல D. அதே தான் இங்கேயும் A square plus B square minus 2 into A vector dot அதாவது D vector dot B vector 2 into A vector dot B vector. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்பேர் பண்ணுங்களேன். B vector ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் B vector ஸ்கொயர் ரெண்டுமே ப்ளஸ்ஸு. அதே மாதிரி D vector ஸ்கொயர் D vector ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம். இப்போ இது ரெண்டும் மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 into B vector dot D vector மைனஸ் இன்சைடு வந்து என்ன ஆகிடும் ப்ளஸ் 2 into D vector dot B vector is equal to இது இந்த சைடு வந்து என்ன எழுதும் 0 தானே எழுதிப்போம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் 2 plus 2 என்ன ஆகிடும் 4. B vector dot D vector னே எழுதிக்கலாம். டாட் ப்ராடக்ட் தானே மாற்றி எழுதிக்கலாம். which is equal to 0. அப்போ B vector dot D vector is equal to 0 divided by 4 என்ன ஆகிடும் 0 ஆகிடும். இப்போ ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்டில் 0 ஆச்சுன்னா என்ன அர்த்தம் B and D are perpendicular. இப்போ B எப்படி எழுதலாம் B ஓட வேல்யூ எப்படி எழுதலாம் AB vector is perpendicular to AD vector. இப்போ parallelogram-ல ABCD இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஆங்கிளும் 90 டிகிரி ஃபார்ம் ஆச்சுன்னா எல்லாமே 90 டிகிரி வரும். which means அது என்னது ஒரு ரெக்டாங்கிள். அதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எழுதணும். இப்போ இது ரெண்டும் பர்பெண்டிகுலர் ஆனனால hence ABCD is a rectangle அப்படின்னு எழுதிட்டா போதும். ரொம்ப ஈஸி. கிளியரா? கான்செப்ட் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next one, prove by vector method that the area of the quadrilateral ABCD having diagonals AC and BD is 1/2 AC vector into BD vector. சரிங்களா? இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரோட வேல்யூ 1/2 into AC vector into BD vectorனு ப்ரூவ் பண்ணோம். டயக்னல் AC BD அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ இதை வச்சு ஒரு டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஒரு குவாட்ரிலேட்டர் வரைஞ்சிடலாம். குவாட்ரிலேட்டர் தான், ஸோ நம்ம ஷேப் எப்படி வேணால் வரையலாம் இல்லையா. இது A, இது B, ABCD. சரிங்களா? இதில் வந்து வெக்டர் வந்து இப்படி வரைஞ்சிக்கலாம். AB, AC, AD. இப்போ டயகனல் AC கொடுத்துருக்காங்க, இன்னொன்று BD கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை எழுதிக்கலாமா? given ABCD is a quadrilateral. சரியா? அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டயகனல் இருக்கு. diagonals AC vector and BD vector சொல்லிட்டாங்க. and நான் என்ன ப்ரூவ் பண்ணும்? to prove area of quadrilateral ABCD is 1/2 AC vector into BD vector. இதை வந்து நான் ப்ரூவ் பண்ணும் இல்லையா. ஸோ இப்போது வெக்டர் மெத்தடில் நான் குவாட்ரிலேட்டரலோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்பேன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி ஆர் ஏசிடி இல்லையா. ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா அதை ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு குவாட்ரிலேட்டரலோட ஏரியா கிடைக்கும். ஸோ வெக்டர் ஏரியா கொஷின்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெக்டர் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ABCD is equal to vector area of triangle ABC plus vector area of triangle ACD.
இப்போ வெக்டர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி எழுதணும்? half இன்ட்டு அப்போ ஏபி வெக்டர் இன்ட்டு ஏசி வெக்டர்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் இந்த சைடு half இன்ட்டு ஏசி வெக்டர் இன்ட்டு ஏடி வெக்டர். இதெல்லாம் 11th நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஈஸி தான். half இன்ட்டு ரெண்டு சைடோட வெக்டர். இப்போ இந்த ரெண்டுத்துலேயும் பாருங்க ஏபி ஏசி ஏசி ஏடி. ஏசி வந்து காமன், இங்கேயும் ஏசி இருக்குது இங்கேயும் ஏசி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஃபஸ்ட்டு நான் மாற்றி எழுதிக்கிறேன். சரியா? இப்போ வெக்டர் மாற்றி எழுதும் போது பி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் இருக்கா, இதை நான் ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர்னு மாற்றி எழுதணும்னா மைனஸ் ஆகிடும். கிராஸ் ப்ராடக்டில் மைனஸ் ஆஃப் அப்படின்னு மாறும். அப்போ இதை நான் மாற்றும் போது எனக்கு மைனஸ் வெளியே வரும். half ஆஃப் ஏசி வெக்டர் கிராஸ் ஏபி வெக்டர். டாட் ப்ராடக்டில் இந்த பிரச்சனை இருக்காது. சரிங்களா? ப்ளஸ் half இன்ட்டு ஏசி வெக்டர் இன்ட்டு ஏடி வெக்டர். இதுக்கப்புறம் நமக்கு ஈஸி, இது ரெண்டுமே காமன். இப்போ 1/2 ஏசி வெக்டர் வெளியே எடுத்துட்டோம்னா மைனஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர். இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த மைனஸ் ஏபி வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது நான் மாற்றி எழுதணும். இது எப்படி மாற்றி எழுதுனா பிஏ வெக்டர்னு மாற்றி எழுதிக்கணும். மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு மாறிடும். சரிங்களா? மைனஸ் ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பிஏ வெக்டர்னு நான் மாற்றி எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் முதல்ல ஏசி வெக்டர் எழுதிட்டு பிஏ வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர். இப்போ நெக்ஸ்ட் லைனில் பை ட்ரையாங்கிள் law of addition நான் எப்படி எழுதலாம்? BA plus ADயை BDன்னு எழுதிக்கலாமா? which is equal to half into AC vector into நடுவில் வந்து நான் cross எழுதலை, அது எழுதிடுங்க முக்கியம். சரியா? நான் மறந்துட்டேன். cross எழுதிட்டு BA vector plus AD vector எப்படி எழுதலாம்? BD vectorன்னு எழுதலாமா? கிளியரா? which is equal to half into AC vector into BD வெக்டர்னு ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ இதுதான் நமக்கு கொஷின்லேயும் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து மாடுலஸ்ன்னு எழுதியிருக்காங்க, நம்மளும் மாடுலஸாக மென்ஷன் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுதான் ப்ரூஃப் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க. therefore hence ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவை ப்ளஸ் பண்ணிவிட்டு நான் half இன்ட்டு ஏசி காமனாக வெளியே எடுப்பேன். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம மாற்றும் போது மைனஸ் வரும். மைனஸ் ஏபியை ப்ளஸ் பிஏன்னு மாற்றுவோம். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து எழுதிட்டா போதும், நமக்கு ப்ரூஃபில் கொடுத்தது கிடைச்சிடும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.